சிக்கன் பிரியாணி பிடிக்குமா? முட்டை தோசையா? அல்லது பனீருடன் சேர்த்து சப்பாத்தி சாப்பிடலாமா? அவை அற்புதமான சுவையை அளிக்கின்றன. ஆனால் அவை உங்கள் செரிமான அமைப்பை குழப்புகின்றன. ஏன்னா புரதத்தை ஜீரணிக்க அசிடிக் ஜூஸஸ் தேவை. மேலும் அரிசி அல்லது கோதுமை போன்ற ஸ்டார்ச்களுக்கு ஆல்கலைன் ஜூஸஸ் தேவை. ஒண்ணா சாப்பிடும்போது உடலுக்கு என்ன பண்றது என்று தெரியாமல் குழப்பம் உண்டாகும். இதனால உணவு வயிற்றில் நீண்ட நேரம் இருக்கும். வாயு, வீக்கம் மற்றும் எடை அதிகரிப்பை ஏற்படுத்துகிறது. பாரம்பரிய ஜப்பானியர்கள் அரிசி மற்றும் மீனை தனித்தனி நிலைகள்ல சாப்பிடுகிறார்கள். தமிழ்நாட்டுல கூட சில பெரியவங்கள் முதலில் சாதாரண அரிசியையும் பின்னர் கறியையும் சாப்பிடுகிறாங்க. இதுக்கு எளிய தீர்வு என்ன? முதல்ல அரிசியை சாப்பிடுங்க, பின்பு ஒரு 20 நிமிஷங்கள் காத்திருந்து பின்னர் புரதத்தை சாப்பிடுங்க. மேலும் உணவை சமப்படுத்த எப்போதும் சில கீரைகளை சேர்க்கவும். குழந்தைகள் இதனால நிறைய பயனடைகிறார்கள். இது வயிற்று வலியை குறைக்கிறது மற்றும் பள்ளியில் சிறப்பாக கவனம் செலுத்த உதவுகிறது. மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள ஃபுட் என காமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.